ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം തൃതീയ സ്കന്ധം മൂന്നാவது സ്കന്ധത്തിലെ 15வது அத்தியாயம் வியாசபகவான் இங்க ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம். சம்யுகே ஜசதி தத்ர பூபயோ ராஹவாய சமுபாத்த சஸ்த்ரயோ क्रोधलोभवशयो समं तद संबभूवतु मूलस्तु विमर्ध संयुगे च सदि तत्र भूभयोः आहवाय समुपात्त शस्त्रयोः क्रोधलोभवशयोः समं ततः संबभूव तु मूलः तु विमर्दः. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆயாச்சு அப்படின்னு பார்த்துட்டு வீரசேனனும் யுதாஜித்தும் யுத்தத்துக்காக ஆயுதங்களை கையில எடுத்துட்டு ரெட்டியா நின்னா ரெண்டு டீமும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டும் கோபத்தோடு கூடிட்டும் அக்கும் யுத்தத்தை ஆரம்பிச்சா பெரிய கோலாகலத்தோடு கூடிட்டு அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்லோகம் 2. சம்ஸ்தித சமரே திருத சாப பார்த்திவ பிரதுல பாஹுயுதாஜி சம்யுத ஸ்வபல வாஹனாதிகைராஹவாய கிருத நிச்சயோ நிருப. சம்ஸ்திதः சஹ சமரே திருதசாபः பார்த்திவः பிரதுலபாஹு யுதாச்சித் சம்யுதः ஸ்வபலவாஹனாதிகை ஸ்வபலவாஹன ஆதிகைஹி ஆஹவாய கிருதः கிருதநிச்சயः நிருபः. தடிச்ச கையில அம்பையும் வில்லையும் எடுத்துட்டு யுதாஜித் மகாராஜா சமரத்துக்கு ரெடி ஆயிட்டு நின்னார். காலால் படை ரதங்கள் இப்படி இருக்கிற சதுரங்க படகளோடு கூடிட்டு யுத்தத்துல திருடமா நிற்கிறார் அந்த ராஜா. ஸ்லோகம் 3. வீரசேன இஹ சைன்ய சம்யுத க்ஷாத்ர தர்மமனுஸ்ருத்ய சங்கரே புத்ரிகாத்மஜஹிதாய பார்த்திவ சம்ஸ்தித சுரபதே சமதே ச. வீரசேன இஹ சைன்ய சம்யுதः க்ஷாத்ர தர்மம் அனுஸ்ருத்ய சங்கரே புத்ரிகாத்மஜ ஹிதாய பார்த்திவः சம்ஸ்திதः சுரபதேஹ சமதேஜாஹ. ராஜாவான வீரசேனன் இந்திரனுக்கு ஈக்குவலான தேஜஸ்வியா இருந்தார். தன்னோட புத்திரியோடு புத்திரனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேண்டிட்டு சத்திரிய தர்மம் அனுசரிச்சு யுத்தம் செய்யறதுக்கான சைன்யங்களோடு கூட்டிட்டு அவரும் ரெடியா நின்னார். இப்ப ரெண்டு டீம் ரெடி ஆயிடுத்து. யுதாஜித் மகாராஜாவும் அதே மாதிரி வீரசேன மகாராஜாவும் பெரிய சைன்யங்களோடு கூட்டிட்டு யுத்தத்துக்கு ரெடியானா. ஸ்லோகம் 4. சபாண விருஷ்டிம் விசசர்ஜ பார்த்திவோ யுதாஜிதம் வீட்சரணே ஸ்திதம் ச கிரிம் தடித்வா நிவதோய விருஷ்டிபி க்ரோதாநித சத்ய பராக்ரமோசௌ. சபாணவிருஷ்டிம் விசசர்ஜ பார்த்திவः யுதாஜிதம் வீட்சரணே ஸ்திதம் ச கிரிம் தடித்வான் இவ தோயவிருஷ்டிபிஹி க்ரோதான்னிதः சத்யபராக்கிரமः அசௌ. ரணபூமியில ரெடியா நிக்கிற யுதாஜித்தை பார்த்துட்டு வீரசேன ராஜா அம்புகள் துருதரா வர்ஷிச்சார். மேகம் பர்வதத்துல எப்படி ஆக்குமோ மழை பெய்யறது அதே மாதிரி அந்த சரவர்ஷம் இருந்தது. அந்த டைம்ல சத்திய பராக்கிரமிசாலியா இருக்கிற அந்த ராஜாவுக்கு ஷட்விகாரங்களில குரோதம் அப்படிங்கிற விகாரம் ஜாஸ்தியா இருந்தது. ஸ்லோகம் 5. தம் வீரசேனோ விஷிகைஷிலாஷிதை சமாவ்ருணோதாஷுகமைரஜிப்மகை சிச்சேதபாணைச்ச ஷிலிமுகானசோ தேனைவ முக்தானதிவேகபாதினா.
तं वीरसेनः विशिगैः शिलाशिदैः सम् आवृणोद् आशु गमैः अजिप्मगैः चिच्छेदबाणैः च शिलीमुगान् असौ तेन एव मुक्तान् அதிவேகபாதினः. வீரசேனன் யுதாஜித்தை அதிசீக்கிரமா பாயற தளங்கற கூரம்புகளால மூடினார். யுதாஜித்து தனக்கு நேர தொடுத்து விடப்பட்ட அதிசீக்கிரமா பாஞ்சு வர அம்புகளை சொந்தம் அம்புகளால தகர்த்தெறிஞ்சார். ஸ்லோகம் 6. கஜரத துரகாணாம் சம்பபூவாதியுத்தம் சுரநரமுனி சங்கைர்வீட்சிதம் சாதிகோரம் விதத விஹகவ்ருந்தைராவ்ருதம் व्योमसद्य पिशिदमसिदु कामे कागगृध्रादिभेश्च. गजरथ तुरगाणां संबभूव अधियुद्धं सुरनरमुनि संगैः वीक्षितं च अधिघोरं विदद विहगवृन्तैः आवृतं व्योमसद्यः पिशिदम् अशितुकामैः कागगृध्र ஆதிபிகி ச. ஆனைகள், ரதங்கள், குதிரைகள் இவாளுக்குள்ளேயும் அதிபயங்கரமான யுத்தம் உண்டாச்சு. தேவர்களும் மனுஷாலும் முனிகளும் ரொம்ப ரொம்ப கோரமான அந்த யுத்தத்தை பார்த்தா திடீர்னு சவசரீரங்கள் கொத்தி திங்கறதுக்கு ஆசைப்பட்டு காகன் கழுகன் எல்லாம் தொடங்கின பட்சிகணங்கள் வானத்துல நிறந்து நின்னுது. ஸ்லோகம் 7. தத்ராத்புதா சதஜசிந்துருவாஹ கோரா விருந்தேப்ய ஏவ கஜவீரதுரங்கமாணாம் த்ராசௌவஹ நயனமார்ககதானராணாம் பாவாத்மனாம் ரெவிஜமார்க பவேவ காமம். தத்ர அத்புதா சதஜசிந்துः உவாஹ கோரா விருந்தேப்ய ஏவ கஜவீரதுரங்கமாணாம். த்ராசாவஹ நயனமார்கதானராணாம் பாபாத்மனாம் ரெவிஜ மார்க பவ ஏவ காமம். அந்த யுத்தத்துல பார்ட்டிசிபேட் பண்ணின ஆனை, குதிரை இப்படி இருக்கிற அனிமல்ஸோட உடம்பிலேருந்து ஒழுகின ரத்தத்தால அதிகோரவும் ஆச்சரியகரவுமான ஒரு நதி உத்பவிச்சது. பாபாத்மாக்களோட திருஷ்டியில காண முடியற, நரகத்துல காண முடியற அந்த வைதரணி நதிக்கு துல்லியமா இருக்கிற பயமுறுத்துற நதியாயிட்டு அது தோணித்து. நரகத்துல இருக்கிற நதியாக்கும் வைதரணி நதி. பாபம் செஞ்சவா நரகத்துக்கு போறத அந்த நரகத்திலேயாக்கும் அந்த வைதரணி நதிய காணறதுக்கு சாதிக்கும். அந்த நதி மாதிரி இருந்தது இந்த நதி. ஸ்லோகம் 8. கீர்ணானி பின்ன புளினே நரமஸ்தகானே கேஷாவ்ருதானி ச விபாந்தி யதைவ சிந்தௌ தும்பி ஃபலானி விஹிதானி விஹர்த்து காமே பாலைர்யதா ரவிசுதா பிரபவைश्च நூனம். களியில முழுகின குஸ்ருதி இருக்கிற குழந்தைகள் யமுனையில தூக்கி போட்ட சொரக்கா மாதிரி யுத்தத்துல தெரிச்சு போன மனுஷாலோட சிரசுகள் அந்த சோரப்புழையில தலைமுடியோடு கூடிட்டு பொங்கி தாழ்ந்து ஒழுகித்து. கீர்ணானி பின்ன புளினே நரமஸ்தகானி கேஷ ஆவృதானி ச விபாந்தி யதா ஏவ சிந்தௌ.
തുംബീഫലാനി വിഹിതാനി വിഹർത്തുകാമൈഹി ബാലൈഹി യഥാ രവിസുധാ പ്രഭവൈഹി ചനൂനം. ശ്ലോകം 9. വീരം മൃതം ഭുവി ഗതം പതിതം രഥാദ്വൈ ഗൃധ്രഫലാർത്ഥമുപരി ഭ്രമതീതി മന്യേ ജീവോപ്യസൗ നിജ ശരീരമവേക്ഷ്യ കാന്തം കാംക്ഷത്യഹോത്തി വിവശോഭി പുനഃ പ്രവേഷ്ടും. വീരം മൃതം ഭുവി ഗതം പതിതം രഥ അദ്വൈ ഗൃധ്രഃ ഫലാർത്ഥം ഉപരി ഭ്രമതി ഇതി മന്യേ ജീവഃ അഭി അസൗ നിജ ശരീരം അവേക്ഷ്യ കാന്തം കാംക്ഷതി അഹോ അതി വിവശോ അഭി പുനഃ പ്രവേഷ്ടും. நிச்சலமாய் தீர்ந்த தன்னோட சுந்தரமான சரீரத்தை பார்த்துட்டு மறுபடியும் அதுல திரும்ப வந்து சேரறதுக்கு ஆசைப்படுற ஜீவன மாதிரி ரதத்திலேருந்து கீழே விழுந்து இறந்து போன வீரபடனோட சரீரத்துக்கு மேல மாம்சம் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு ஒரு கழுகன் இப்படி வட்டமிட்டு பறக்கிறது. ஸ்லோகம் 10. ஆஜௌஹதோபி நிருவரஸ்ஸு விமானரூட ஸ்வாங்கே ஸ்திதாம் சுரவதூம் பிரவதத்யபீஷ்டம் பஷ்யாதுனா மம ஷரீரமிதம் பிருதிவ்யாம் பாணாஹதம் நிபதிதம் கரபோருகாந்தம். ஆஜௌ ஹதஹ அபி நிருவரஹ சுவிமானரூடஹ ஸ்வாங்கே ஸ்திதாம் சுரவதூம் பிரவததி அபீஷ்டம் பஷ்ய அதுனா மம சரீரம் இதம் பிருதிவ்யாம் பாணாஹதம் நிபதிதம் கரபோரு காந்தம். ராஜா யுத்தத்துல இறந்து போனார். இருந்தா கூட திவ்யமான விமானத்துல ஏறிண்டு தன்னோட மடியில இருக்கிற சுரவதுகிட்ட தேவவதுகிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்றார். ஹே சுந்தரி, அங்க பாரு, என்னோட அதிமனோகரமான சரீரம் அம்பு கொண்டு முறிஞ்சு கீழே விழுந்து கிடக்கு அப்படின்னு. யுத்தத்துல இறந்து போன ராஜா திவ்யமான விமானத்துல ஏறினார். விமானத்துல ஏறினோன அந்த ராஜாவோடு மடியில ஏறி ஒரு தேவசுந்தரி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு தேவனோடு மனைவியாக்கும் அந்த ராஜாவோடு மடியில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிற அந்த அழகான தேவஸ்திரீட்ட ராஜா சொல்லுவார், அழகான தேவி, அங்க பாரு, என்னோட அழகான சரீரம் அம்புகள் கொண்டு முறிஞ்சு அதான் அந்த பூமியில விழுந்து கிடக்கு அப்படின்னு. ஸ்லோகம் 11. ஏகோஹதஸ்து ரிபுணைவ கதோந்தரீட்சம் தேவாங்கனாம் சமதிகம்ய யுதோ விமானே தாவத் பிரியா ஹுதவஹே சுசமாப்ய தேஹம் ஜக்ராஹ காந்தமபலா சபலா ஸ்வகீயா. ஏகஹ ஹதஹாது ரிபுண ஏவ கதஹ அந்தரீட்சம் தேவாங்கனாம் சம் அதிகம்ய யுதஹ விமானே தாவத் பிரியா ஹுதவஹே சுசமாப்ய தேஹம் ஜக்ராஹ காந்தம் அபலா சபலா சொக்கியா. சத்ருக்கள் கிட்ட எதிர்த்து மரணமடைஞ்ச ஒருவன் அந்தரீட்சத்தில வந்து சேர்ந்து ஒரு தேவஸ்திரீயையும் கூட்டிண்டு விமானத்துல ஏறிட்டு அதுக்குள்ள அவனோட பிரியமான மனைவி அக்னியில சொந்தம் சரீரம் ஹோமிச்சு அங்க வந்து அவனை பலமாயிட்டு பிடிகூடினான்.
ശത്രുക്കൾ കിട്ട ഏറ്റുമുട്ടി മരണമടഞ്ഞ ഒരുത്തൻ അന്തരീക്ഷത്തില് വന്നിട്ട് ഒരു ദേവ സ്ത്രീയെ കൂട്ടിയിട്ട് വിമാനത്തിലെ ഏറിന. അതുക്കുള്ള ഇറந்து പോനവനോട് പ്രിയ പത്നി അഗ്നിയിലെ குதிச்ச சதி அனுஷ்டிச்சா. എന്നിട്ട് ശരീരത്തെ ഹോമിച്ച് அந்த ജീവൻ அந்த വിമാനത്തിലെ ഏറി அந்த കണവരെ ബലമായിട്ട് പിടിച്ച. 10வது ശ്ലോകത്തിലെ രാജാവോട് വിഷയമാക്കും ചൊന്നത്. രാജാ യുദ്ധത്തിലെ ഇറந்து പോനാർനാ കൊടിയും അവര് ദിവ്യமான വീരമരണമാക്കുമേ പ്രാപിച്ചിരിക്കാർ. அதனால ദിവ്യமான விமானத்திலே ஏறினார். എന്നിട്ട് அந்த விமானத்திலே தேவலோகத்திலேந்து ஒரு தேவனோடு மனைவியும் அந்த விமானத்திலே வந்திருந்தா. அவகிட்ட சொல்றார் ராஜா, பாரு அழகான சுந்தரி, என்னோட சரீரம் இப்படி அழகா அந்த பூமியில சலனமில்லாக்கி இருக்கு அப்படின்னு. 11வது ஸ்லோகத்துல அந்த யுத்தத்துல இறந்து போன ஒருத்தன், வேற ஏதோ ஒருத்தன் சத்ருக்கள் கிட்ட யுத்தம் போட்டு இறந்து போன ஒருத்தன் ராஜாவை மாதிரியே மறுபடியும் அந்தரிட்ச லோகத்துக்கு வந்தான். அங்கேயும் ஒரு தேவகன்யகை அந்த இறந்து போனவன் கூட அந்த விமானத்துல ஏறினான். வீர சொர்க்கமாக்குமே அவளுக்கு. இந்த யுத்த பூமியில இறந்து போனவாளுக்கெல்லாம் வீர சொர்க்கமாக்கும் கிடைக்கும். அதனால தேவலோகத்திலேருந்து கன்னிகைகளாக்கும் அவளை விமானத்துல கூட்டிட்டு போவா. அதையாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ராஜாவோடு கதையை நம்ம பார்த்தோம். ராஜா அந்த அழகிட்ட சொன்னார், என்னோட சரீரத்தை பாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா இன்னொருத்தன் இறந்து போய் இதே மாதிரி ராஜாவு மாதிரியே அந்த விமானத்துல வேறொரு விமானத்துல ஏறினோன அந்த விமானத்துக்குள்ள ஒரு தேவகன்யகை இருந்தா. அதுக்குள்ள அவனோடு பத்னி என்ன பண்ணினா, சதி அனுஷ்டிச்சா, அக்னியில குதிச்சு. എന്നിട്ട് அந்த விமானத்துல அந்த சதி அனுஷ்டிச்சவள் ஏறிண்டு போய் அந்த இறந்து போன அந்த அவனை பலமாயிட்டு பிடிச்சா. இப்ப நம்ம 12வது ஸ்லோகத்துல என்ன பண்றோம் பாக்குறோம் அப்படின்னாக்கா, யுத்தே மிருதௌ ஜசுபடௌ திவி சங்கதௌ தாவன்யோன்ய சஸ்திரநிஹதௌ சஹ சம்பிரயாதௌ தத்ரைவ ஜக்னதுரலம் பரமாஹிதாஸ்திராவேகாப்சரோர்த்ததிஹதௌ கலஹாகுலௌஜ. யுத்தே மிருதௌஜ சுபடௌ திவி சங்கதௌ தௌ அந்யோன்ய சஸ்திர நிஹதௌ சஹ சம்பிரயாதௌ தத்ர ஏவ ஜக்னதுஹு அலம் பரமாஹிதஹ அஸ்த்ரா ஏக அப்சரஹ அர்த்தவிஹதௌ கலஹ ஆகுலௌஜ. 2 பேடர்கள் யுத்தத்தில இறந்து போனா. இப்ப 2 பேரை பத்தி நம்ம பார்த்தோம். ராஜாவை பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பார்த்தோம். இப்ப 2 பேடர்கள் அட் ஏ டைம்ல ஒரு யுத்தத்தில அந்த யுத்தத்தில இறந்து போனா. அந்த 2 பேடர்களும் அந்யோன்யம் அம்புகளை பரஸ்பரம் അമ്പുകൾ പ്രയോഗിച്ചിട്ടാകും അവ 2 പേരും സെയിം ടൈമിൽ ഇറந்து പോനാ. 2 പേരും ഒരേ ടൈമിൽ സ്വർഗத்துக்கு യാത്രയാനാ. அங்க அவ ஒரு அப்சரஸ பார்த்தா. அதோடுകൂടി அவளுக்கு 2 பேருக்கும் சண்டை வந்தது. 2 பேரும் அஸ்திரத்தை கையில் எடுத்துட்டு அந்த அப்சர ஸ்திரீக்கு வேண்டிட்டு போராடி அங்க அந்த அந்தரிட்ச லோகத்துல செத்து போனா. இறந்து போனவா மறுபடியும் சண்டை போட்டா அப்சர ஸ்திரீக்கு வேண்டிட்டு. എന്നിട്ട് மறுபடியும் செத்து போனா.